ஜப்பான் எந்த அளவுக்கு சேஃபான ஒரு கண்ட்ரினா, ஜப்பான் சூப்பர் மார்க்கெட்ல சின்ன குழந்தைங்களே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போற மாதிரி, அவங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு ட்ராலியும், அதுல வைக்க ஒரு குட்டி பாஸ்கெட்டும் வச்சிருக்காங்க பாருங்க. அவங்களே திங்ஸ் வாங்கிட்டு பில்லும் போட்டு போலாமா. செம்ம ஐடியா ஒண்ணு பண்ணிருக்காங்க. அத சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த குட்டி ட்ராலிய எடுத்துக்கிட்டு சின்ன குழந்தைங்க பெரியவங்க பக்கத்துல நடந்து போகும்போது, கூட்டத்துல யாரும் தெரியாம குழந்தைங்கள இடிச்சிடக் கூடாது அப்படின்றதுக்காக செம்ம ஐடியா ஒண்ணு பண்ணிருக்காங்க. இத கவனிச்சீங்களா? இந்த ஃபிளாக நம்ம ஹைட்டுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க இத தள்ளிட்டு நடந்து போகும்போது தூரத்துல இருந்தாலும் இந்த ஃபிளாக வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த ஃபிளாக் நம்ம ஐ லெவல்ல இருக்கிறதால. எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. சோ எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் இந்த ஃபிளாக் இருக்கிறதால ஈஸியா குழந்தைங்கள கண்டுபிடிச்சிடலாம். அட சூப்பர் மார்க்கெட்டை விடுங்க. ஜப்பான்ல 6 வயசுல இருந்தே குழந்தைங்க இன்னிக்குமே தனியாவே ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. குழந்தைங்கள தனியா அனுப்புறாங்கன்னா அப்ப ஜப்பான் எவ்வளவு சேஃபான ஒரு கண்ட்ரியா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கண்ட்ரிலேயே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஜப்பான் கிட்ட இருந்து எல்லாருமே கத்துக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு இவங்களோட கிளென்லினஸ், இன்னொன்னு இந்த ட்ரஸ்ட். மத்தவங்கள நம்பி குழந்தைங்கள தனியா ரோட்ல அனுப்புறதுக்கு எவ்வளவு நம்பிக்கை வேணும். நம்ம நாட்டுலன்னு இல்ல, வேற எந்த நாட்டிலுமே இப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. இல்ல இதெல்லாம் ஜப்பான்ல மட்டும் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க?